ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோலோல எபிசோட் 47 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அடிச்ச அடியில் அந்த மேசராசி கடவுளான அந்த கல்ட்டு பையன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருப்பான். அப்புறமா கீழே நிற்கிற அந்த முதல் கில்டை சேர்ந்த அந்த கடவுள் கூட நம்ம ஹீரோ சரி வாடா வெப்பன் செஞ்சு பார்க்கலாம், யாரோட பெருசுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது போட்டி ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் டேகரை செய்யணும்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அசால்ட்டாக டேகரை பண்ணிடுவாரு. அதை பார்த்துட்டு அடங்கொய்யாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் கில்டை சேர்ந்த கடவுள் வாயை பிளந்து பார்த்துருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஜெயிச்ச உடனே அதை பார்த்துட்டு அந்த வல்கோன கடவுள் டே என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன், இவன் என்ன பெரிய இவன் நினைச்சிட்டானா, இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி என்ன ஜெயிக்கலாம் அவன் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு பின்னாடி இருக்க எல்லாருமே பார்த்துட்டு டேய் எல்லாருமே ரெடி ஆகுங்க, நம்ம இதுக்கப்புறம் பண்ண போறதை பார்த்துட்டு அவன் வாயை பழக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த கில்டு மெம்பரும் சரிங்க கடவுள் நீங்க சொல்றதை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த வல்னோ கடவுள் சரிடா நான் சொல்ல கரெக்டா எல்லாமே பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வேணா நம்ம தோத்துருக்கலாம், அடுத்த ரவுண்ட்ல நம்ம தான் கண்டிப்பா ஜெயிக்கணும், நான் யாருன்னு அந்த லியோக்கு காட்டுறேன்டா அப்படி சொல்லிட்டு அந்த வல்னோ கடவுள் கடுப்புல இருப்பான். அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யார் தோத்தாங்களோ ரெண்டாவது ரவுண்ட் எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு பண்ணலாம் அப்படி சொன்ன உடனே அதை கேட்ட அந்த வல்னோ கடவுள் அப்படியா அப்படின்னா ரெண்டாவது ரவுண்ட்ல என்ன பண்ணணும்னா மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படி சொல்லிட்டு பயங்கர பில்டப்பா நின்றுட்டு இருப்பான். அதை கேட்டு அங்க இருக்க ஆடியன்ஸ்லாம் என்னது மாஸ் ப்ரொடக்ஷன்லாம் இவர் ஏன் இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க இருக்க அந்த கடைக்காரன் விருகோகில சேர்ந்தவன் போக போக ஆட்ட சூடு பிடிக்க போது இந்த மாதிரி ரெண்டாவது ரவுண்ட் இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அங்க பார்த்தா நம்ம ஹீரோட டீம் ஜே யுகா இவங்கெல்லாம் நீ தோத்துருவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டீமை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்புறமா போட்டி ஆரம்பிக்க போகுதுன்ற மாதிரி பட்டாசுலாம் வெடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இங்க இருக்கவன் யாரு அந்த முதல்களை சேர்ந்தவன் என்னடா அவனுங்க செம்ம கடுப்பேத்துறானுங்கன்னு பார்த்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ என்னடா நீ அவசரப்பட்டியே, நீ ஜெயிச்சிருவேன்னு நினைச்சியா, மாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்தா என்னால் பண்ண முடியாது நினைச்சிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த வல்னோ கடவுள் ஆமாண்டா மாஸ் ப்ரொடக்ஷனா என்ன நினைச்சிட்டு இருக்க, நிறைய வெப்பன் செய்யணும், நிறைய பொருள் செய்யணும், அதாவது 50 வெப்பனு 50 ஆர்மரி இது எல்லாமே நீ செய்யணும், செய்ய முடியுமாடா, அதுவும் டைம் லிமிட்டுக்குள்ளேயே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவன் சங்க ஊதிடுவான், யாரு மைக்க பிடிச்சி பேசிட்டு இருக்கவன் போட்டி ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் அந்த முதல்களை சேர்ந்த வல்னோ கடவுள் பின்னாடி இருக்க எல்லாருமே அவங்க ஸ்வாடை எடுத்து சுற்றி வச்சு தட்டுன்னு பயங்கரமாக தட்டிட்டு இருப்பாங்க. அதுவும் அவங்ககிட்ட இருக்க அந்த நெருப்பு வச்சு ஒரு மிகப்பெரிய சட்டியில் கொண்டு வந்து அந்த நெருப்பு வச்சு உருக்கி வெப்பனெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு மைக்க பிடிச்சி முதல்ல கில்டை சேர்ந்தவங்க சும்மா தீயா வேலை பார்க்குறாங்க. அவங்க வேலை பார்க்கறத பார்த்தா எனக்கே டயர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு ஆமா லியோ என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பான், அவன் பொருளை உருவாக்காம அந்த மேசராசி கடவுள் இருக்கான் பாருங்க கல்ட்டு பைய, அவங்க மிகப்பெரிய வாழெல்லாம் கொண்டு வந்துருப்பான்ல அதெல்லாம் கீழே சொருவி இருக்கும். அதை நம்ம ஹீரோ கிட்ட போய் ஊத்து பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு அங்க முதல்களை சேர்ந்த அந்த ஹண்டர்ஸ் எல்லாம் என்னப்பா இவன் ரெண்டாவது ரவுண்ட்ல எதுவும் பண்ணாம விட்டு கொடுக்க போறானா, மூணாவது ரவுண்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போறானா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பானுங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த வல்னோ கடவுள் அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது டேய் என்னடா மறந்துட்டீங்களா ஒழுங்கா வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க எல்லாத்தையுமே சத்தம் போட்டுட்டு இருப்பான். அப்புறமா இங்க நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணாம சும்மா நிக்கிறத பார்த்துட்டு அந்த பக்கம் நம்ம ஹீரோட டீம்ல இருக்க அந்த செக்ரட்டரி அப்புறம் நம்ம ஜே யூகா இவங்கெல்லாம் இந்த பக்கம் அந்த செக்ரட்டரி இருக்கான் பாருங்க பைபிள் எழுதுறவன் அவங்ககிட்ட டேய் என்னாச்சுடா லியோக்கு என்னாச்சு ஏதாச்சும் பைபிளை மாற்றி கீச்சு எழுதிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் இந்த பக்கம் நம்ம ஓட்டர்ஸ் கிட்ட வந்து ஐயா ஏதாச்சும் வந்து காப்பாத்துக்கியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஓட்டர்ஸ் அவன் ஏதோ பண்ண போறான்டா பாருடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த கெல்ட்டு பைய நம்மளுக்கு நல்ல வேலை தான் பார்த்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வாழைலாம் பார்க்கும்போது அங்கே நிறைய வாழைலாம் இருக்கும். அந்த ஒவ்வொரு வாழை நம்ம ஹீரோ அப்படி பிடுங்கி எடுத்து ஒரு வண்டியில் போட்டு நம்ம ஹீரோ அதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போவார். ஒரு சுத்திரி எடுத்துட்டு இப்போ வேலை பார்க்கறதுக்கான நேரம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை இருக்கிற அந்த இடத்த வச்சு ஓங்கி ஒரு அடி அடிப்பாரு, எல்லாமே சதரும். அப்புறமா நம்ம ஹீரோ மந்திர பொருள் எல்லாம் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அந்த டிவைன் ஆர்டிஃபேக்ட் செய்யறதுல நம்ம ஹீரோவை யாராலையுமே அடிச்சிக்க முடியாது. சும்மா வெறித்தனமா பண்ணிட்டு இருப்பாரு பாருங்க. அங்க செஞ்சு வச்ச பொருளை பார்த்தா அதுல இருந்து வர ஆறா சும்மா பட்டைய கிளப்பும். அதை பார்த்துட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன நடக்குது இங்க, இவர் இந்த அளவுக்கு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பானுங்க. அதை பார்த்து அந்த கடைக்காரன் ஜட்ஜா உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க, அவன் கண்ணீர் விட்டுருவான். நான் எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன், நல்ல வேலை நான் லியோ இருக்கிற இந்த காலகட்டத்தில் பிறந்தேன், நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா எமோஷனல் ஆகி பொங்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் அந்த வல்னோ கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பான் ஆச்சரியத்துல. அவன் அப்படியே அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படியே முன்னாடி நடந்து வரும்போது நம்ம ஹீரோ செஞ்ச ஒரு வெப்பன் அது ஒரு சின்ன ரிங்கு, அந்த சின்ன ரிங்கு மந்திர பொருள் அப்படி உருண்டு வந்து இவங்கிட்ட வரும், யார் அந்த வல்னோ கடவுள்கிட்ட. அப்ப அந்த வல்னோ கடவுள் அப்படி கீழே இருக்க அந்த மோதிரத்தை எடுத்து அப்படி பார்ப்பான். பார்த்துட்டு இருக்கும்போது இதோட குவாலிட்டி
இது என்ன இவ்வளோ பயங்கர குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மோதிரம் பேச ஆரம்பிக்கும். டேய் நீ எதுக்குடா என் கையில வச்சுட்டு இருக்க, என்னோட பாஸ் கிட்ட கொடுறா, உன்கிட்ட நான் வர்றதுக்கு சுத்தமா பிடிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரம் இவங்கிட்ட பேசிட்டு இருக்கும். அதை பார்த்து அவனுக்கு செம்ம சாக்கு. என்னது இவன் செய்யற மந்திர பொருட்களுக்கு உயிர் இருக்குதா, இது எப்படி, அந்த மிகப்பெரிய சாசனம் சிம்மாசனம் அதுங்களுக்கு தானே உயிர் இருக்கும், இதுங்களுக்கு உயிர் இருக்கா, அப்படின்னா இவன் செய்யற எல்லா பொருளுக்கும் உயிர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தோட ஓட்ட வழியா நம்ம ஹீரோவை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருப்பான். அவனுக்கு அப்படி உடம்புலாம் கிட்டு நடுங்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா நம்ம ஹீரோ சும்மா சுத்தியில வச்சு தட்ட அந்த இடமே அதிரும். நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டு, ஏய் இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லடா, அடிக்கிற அடியில் அவன் காது சவு கிளிய போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே வெப்பன் பண்ணிட்டு இருப்பாரு. அதை பார்த்த உடனே அந்த வல்ல கடவுள் அவன் கையில் வச்சிருக்க அந்த சுத்தியில தொம்முன்னு கீழே போட்டுறான். கீழே போட்டு வானத்தை பார்த்து, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும் நான் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறதுலன்னு, இது எல்லாத்தையுமே உடனே நிப்பாட்டுங்க, வேலையெல்லாம் நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த முதல் கிட்ட சேர்ந்தவனுங்க, என்னங்க சொல்றீங்க வேலையை நிப்பாட்டணுமா அப்படின்னு சொல்லும்போது சாக்காவானுங்க. உடனே அந்த வல்ல கடவுள், இதுக்கப்புறம் நம்ம இந்த வேலையை பார்க்கறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கவங்களாம், ஏன் ஐயோ கடவுளே ஏன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கடவுள் வரணும் அப்படியே கண்டுக்கிடாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ கிட்டே போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ, டே என்னடா என்கிட்ட வர, போய் மந்திர பொருளெல்லாம் செய்யலையா, போட்டி இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த வல்ல கடவுள் நம்ம ஹீரோ கிட்ட தலையை தொங்க போட்டு, இதுக்கப்புறம் அதை செய்யறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, அது ஒன்றும் ரொம்ப முக்கியமும் இல்லை அப்படி சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு, ஓ அப்படியா, நீ மந்திர பொருள் செய்யாம என் கூட சண்டை போல நினைச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் கேட்டு அந்த வல்ல கடவுள் செம கடுப்பாகி முறைச்சி நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டே கையை முறுக்கிட்டு அப்படி மூஞ்சில குத்துறதுக்காக கையை கொண்டு வந்துட்டு அப்படியே நிப்பாட்டிடுவான். அங்க இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற முதல் கிட்ட சேர்ந்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரியாம பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, என்னடா அப்படி கையை முறுக்கிட்டு மூஞ்சிக்கிட்டு கொண்டு வந்து நின்றுட்டு இருக்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படி சொல்லும்போது உடனே அந்த வல்ல கடவுளும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை குத்தணும்னு ஆசை தான், ஆனால் குத்த முடியல, நான் இந்த மாதிரி போட்டியில் வந்து கலந்துக்கவே கூடாது, உன்னோட மோதிரத்தை நான் பார்த்தேன், இதுக்கு முன்னாடி நாங்கள் செய்கிற பொருளெல்லாம் ஒன்றுமே இல்லை, நாங்கள் கண்டிப்பாக தோக்க தான் போகிறோன்னு எனக்கு முதலே தெரிஞ்சிச்சு, இதை ஆரம்பத்திலே நான் புரிஞ்சிருக்கணும், உன் கூட போட்டி போட்டு கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது, ஏன்னா நீ உருவாக்குற இந்த மந்திர பொருளுக்கு முன்னாடி யாராலையுமே நிற்க முடியாது, நீ அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக இந்த பொருள் எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு இருக்க, நீ இதில் ரொம்பவே திறமசாலி அப்படி சொல்லும்போது அந்த முதல்கள சந்தங்கள்லாம், ஏங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்களும் தான் மந்திர பொருட்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம்ல, நீங்கள் எங்கே கடவுள் தானே, கொஞ்சம் டைம் கொடுத்தா இன்னும் நல்லாவே செய்யலாம்ல அப்படி சொல்லும்போது அதை கேட்டு இந்த கடவுளும், டேய் நிப்பாட்றா பைத்தியக்கார நாய, இங்க லியோ முன்னாடி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவனோட அந்த மந்திர பொருட்கள்லாம் நீ பார்த்துருக்கியா, அது எந்த மாதிரி இருக்குன்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு நம்ம ஹீரோ செஞ்ச வெப்பன்ஸ் மந்திர பொருட்கள் இது எல்லாத்தையுமே அந்த வல்ல கடவுள் அவங்க ஹண்டர்ஸை கூப்பிட்டு காமிச்சிட்டு இருக்கோம். அவனுங்க எல்லாமே பார்த்துட்டு வாயை பொழந்துட்டு பானுங்க, எப்படி இந்த அளவுக்கு பர்ஃபெக்டா செய்ய முடியுது, என்னால் அதை நம்பவே முடியல அப்படி சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வல்ல கடவுள் அங்கே வந்து, டேய் என்ன வெப்பனெல்லாம் பார்த்தீங்களா, உங்களால் இதை பண்ணவே முடியாது, இப்போ புரியுதா நான் எதுக்கு உங்களை நிப்பாட்ட சொன்னேன்னு, உங்கள் பொருளையும் இந்த பொருளையும் கம்பேர் பண்ணி பாருங்க, உங்கள் பொருள்லாம் வேஸ்ட்டு, இப்போயாச்சும் ஒத்துக்கிறீங்களா இல்லையா, நம்ம தோத்துட்டோம், தோல்வியை ஒத்துக்குங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு, என்ன ஓவராக கூவிட்டு இருக்க, நீ கூவுறத பார்த்தா ஒன்றும் சரியில்லையே, இப்போ நீ என்ன பண்ண போற அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த வல்ல கடவுள் நம்ம ஹீரோ பார்த்து பெருமூச்சு விட்டுட்டு, நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இந்த மாதிரியான மந்திர பொருட்கள் வெப்பன் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, உன்ன மாதிரி இந்த மந்திர பொருட்களை செய்யறதுக்கு இந்த உலகத்திலேயே ஆளே கிடையாது, அதுவும் இந்த மோதிரம் இது மாஸ்டர் பீஸு, நான் பார்த்ததுலேயே இதான் மாஸ்டர் பீஸு அப்படின்னு அங்கே மைக் வச்சு நின்றுப்பான் பாருங்க. அவங்ககிட்ட, டேய் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறா அப்படி சொன்னோன்னே அந்த மைக் வச்சிருக்கணும், ரிசல்ட்டை இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம், இந்த மந்திர பொருட்கள் செய்கிற போட்டியில் இப்போ யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா வேற யாரும் இல்லை, ஓஃபிஷியல்ஸ் கில்ட சேர்ந்த லியோ தான் அப்படி சொன்னோன்னே லியோ லியோ அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. அந்த கடைக்காரனும் கண்ணீர் வடிச்சிட்டு, இதை பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்கு, இந்த மாதிரியான பொருட்களை நான் வாழ்நாள பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிச்சு கை தட்டிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் அந்த வல்ல கடவுள் பேசிட்டே இருந்தவன் என்ன சொல்லுவான், ஏய் டெய்லரு, அதாவது இந்த உடம்புக்குள்ள இருக்கான் பார்த்தீங்களா, அந்த உடம்புக்கு சொந்தக்காரன் தான் அந்த டெய்லரு, அந்த வல்ல காடு அந்த உடம்பு வச்சிருக்க அந்த டெய்லர் கிட்ட, டேய் நீ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்க, நான் உனக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும், உன் உடம்புக்குள்ளே வந்து உனக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாலுமே இது ரொம்பவே முக்கியம், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் லியோ கூட சேர போகிறேன், நீயும் இதுக்கப்புறம் லியோ கூட சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு டெய்லருக்கு என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் அந்த வல்ல கடவுள், இங்கே பார் லியோ, இந்த கணத்துலேருந்து என்னோட இந்த முதல் கில்டு உனக்கு அடிபணிய போகுது, உன் கூட இணைய போகுது, நாங்கள் எல்லாருமே உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க எல்லாருமே முட்டி போட்டு நம்ம ஹீரோவோட கில்ல சேர்றதுக்கு ஆசைப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி கெவின் சேர்ந்தான் அந்த மாதிரி, அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோட என்னடா புதுசாக இருக்குது டபக்குன்னு வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏப்பா இதுக்கு மேலே என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நானே உனக்கு அடிமையாக வரேன்னு சொல்கிறேன், இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம இரவும், என்னது இது டக்குன்னு வந்து சேர்றானுங்க, சண்டை போட விட மாட்டானுங்க அப்படி சொல்லும்போது டக்குன்னு ஸ்க்ரீன் பாப்பாகி அந்த அப்போலோ கார்டு சூரிய கடவுள் இருக்காரு பாருங்க, ஓட்டர்ஸோட கடவுள், அவங்க அங்கே வந்து, ஏய் ஏற்கனவே உன் லிஸ்ட் அதிகமாக இருக்குது, இதில் இவங்க வேறையா அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பான். அப்போ ஆக்வாக்கில் சேர்ந்தவங்களும் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ,
போங்க அந்த பக்கம், சும்மா நானே முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அதை கேட்டு வல்னகாடு, டேய் நான் இவ்வளோ விஷயம் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், நீ ஏன்டா இந்த மாதிரி கண்டுக்கிடாம அசால்ட்டாக பேசிட்டு இருக்க, சரி நான் உன்னோட கில்லில் சேர்ந்துக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் இந்த மோதிரத்தை நான் எடுத்துட்டு நான் இங்கேருந்து போகிறேன், நீ என்னை ரொம்பவே கடுப்பேற்றிட்டு இருக்கடா, சரி நான் உன்னோட கில்லில் இணைஞ்சிட்டேன், இதுக்கப்புறம் நீனு நானும் ஒன்று சரியா, சரி நான் கிளம்புறேன், பாய் பாய் லியோ, பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த காட் ரியாலமுக்கு கிளம்பி போயிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ 13வது கடவுளா இருக்கிறது எவ்வளோ தொலையா இருக்கு. அந்த மோதிரத்தை எடுத்துட்டு போயிருக்கும் பாத்தீங்களா, அது மட்டும் இல்லாம ஸ்வாடையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருக்கும். அது அப்படியே அந்த ஸ்வாடு, நம்ம ஹீரோ செஞ்ச ஸ்வாடு அந்த மோதிரத்தை அப்படியே எடுத்துட்டு போகிறது. அப்படி இந்த பக்கம் ஓட்டர்ஸ் பரவாயில்ல லியோ சாதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஜே இவங்க எல்லாருமே சந்தோஷத்துல அப்படி துள்ளி குச்சிட்டு இருப்பாங்க. லியோ ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வானத்தை பார்த்துட்டு, டேய் மோதிரத்தையும் ஸ்வாடு ஏன்டா எடுத்துட்டு போனா, அதை திருப்ப கூட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாரு. அதெல்லாம் கண்டுக்கிடாம அந்த மோதிரத்தை ஸ்வாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆட்டையை போட்டுட்டு அந்த வல்னகாடு அதோட காட் ரியாலமுக்கு போயிட்டு இருக்கும்போது குறுக்க அந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி அந்த மேசராசி கடவுள் வந்து இந்த வல்னோ கடவுளை அட்டாக் பண்ணுவான். அதை பார்த்துட்டு அந்த வல்னோ கடவுள், டேய் பைத்தியக்கார நாயை ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த மேசராசி கடவுள் இருக்கான் பாருங்க, வானத்துலேருந்து இன்னும் நிறைய ஸ்வாடை கொண்டு வந்துட்டு இருப்பான். அப்படி கொண்டு வந்து இங்கே முன்னாடி இருந்து பேசிட்டு இருப்பான், டேய் உன்னை நான் நம்புனேன்டா, போயும் லியோ கூட நீ சேர்ந்துட்ட பாத்தியா, இதுக்கு நீ கண்டிப்பாக அனுபவிச்சே தீரணும், நீ சாக போற, உன்னை துண்டு துண்டா வெட்ட போறேன், இதுக்கப்புறம் உன்னை பார்க்க போறதில்ல, டாட்டா பாய் பாய் அப்படி சொன்னோன்னே அவ்வளோதான். அங்கே இருக்க எல்லா ஸ்வாடையும் வச்சு ஸ்ட்ரைட்டாக இங்கே இருக்கிற அந்த வல்னகாடை அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கும். அந்த வல்னகாடும், டேய் கழட்டு போயில உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பார்த்துட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. என்ன ஆக போகுது, இந்த கழட்டு போய் அந்த வல்னகாடை கொன்றுவானா இல்லை கொல்ல முடியாதா, என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் இன்னும் நிறைய சம்பவம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க.